வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூமணி அவர்கள் எழுதிய வெக்கை புத்தகத்தின் விமர்சனம் தான். இந்த கதையை அடிப்படையாக வச்சுதான் அசுரன் படத்தை இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த கதையில பெருசா கேரக்டர் நேம்ஸ் எதுவும் குறிப்பிடல. சிதம்பரம் அப்படின்ற கேரக்டர் நேம் மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. சிதம்பரத்தோட அண்ணன்னு தான் குறிப்பிடுறாங்க. அப்பாவை ஐயான்னு குறிப்பிடுறாங்க. அம்மாவை அம்மானு தான், மாமாவை மாமானு தான், அத்தைன்னு தான் குறிப்பிடுறாங்க. அத்தைக்கும் மாமாவுக்கும் ஒரு பொண்ணு இருக்கும், ஜானகி அப்படின்னு அவங்க நேம் மட்டும் தான் குறிப்பிடுறாங்க. சிதம்பரம் ஜானகியை தவிர வேற எந்த பெயருமே பெருசா இதுல குறிப்பிடல. இது எந்த ஊர் பக்கம் நடந்தது அப்படின்றது மென்ஷன் பண்ணல. ஆனா இந்த கதையை படிக்கிறப்ப இதோட வட்டார வழக்க பார்த்தா கோவில்பட்டி அருகே இருக்க சிற்றூர் அப்படிங்கிறத கணிக்கலாம். 15 வயதான சிதம்பரம் தன்னோட அண்ணனை கொடூரமா கொலை செஞ்ச வடக்கூர்காரனான ஒருவனை கொலை செய்யறதுக்காக போறான். வடக்கூரான் அப்படின்னு தான் இந்த கதை ஃபுல்லாவே மென்ஷன் பண்றாங்க. வடக்கூரானை கொலை பண்றதுக்காக சிதம்பரம் போறான். ராத்திரி நேரத்துல போறான். அறிவால கைக்கு குறி வச்சுதான் அவன் தூக்கி வீசுறான். ஆனா அது வடக்கூரானோட மார்புல போய் பட்டு அந்த வடக்கூரான் அங்கே விழுந்து இறந்தும் போயிடுறான். அதுல இருந்து தப்பிச்சு ஒடியானா சிதம்பரம். அது தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா சிதம்பரத்தை கூட்டிக்கிட்டு தலைமறைவாயிடுறாரு. சிதம்பரமும் அவங்க அப்பாவும் தலைமறைவாயிடுறாங்க. ஒரே இடத்துல தங்கினா போலீஸ் கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு இடத்துல அவங்க போய் தங்கி தலைமறைவா இருக்காங்க. நடுவில் சிதம்பரத்தோட மாமா தான் ஊரில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு இடத்துல மீட் பண்ணி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்பப்போ அவர் மூலமாக தான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க சிதம்பரமும் அவங்க அப்பாவும். இப்படியே இவங்க ஒரு வாரம் 10 நாள் தலைமறைவாகவே இருக்காங்க. இப்படியே இவங்க எவ்வளோ நாள் தலைமறைவாக இருப்பாங்க, இல்லை போலீஸ் கண்டுபிடிச்சிருதா, இல்லை ஊர் மக்கள் யாராவது போய் சொல்லிடுறாங்களா இவங்கள பார்த்துட்டு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கதை. இந்த கதையில் இவங்களோட ஆதங்கம் என்னன்னா, பணக்காரங்களுக்கு ஒரு நியாயம், பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்றது தான். ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, சிதம்பரத்தோட அண்ணன் கொலை செய்யப்பட்டப்ப, அதுவும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பான் சிதம்பரத்தோட அண்ணன். அப்போ எந்த ஒரு போலீஸும் எந்த ஒரு கோர்ட்டுமே தேடி வராது யாரு கொலை செஞ்சா அப்படின்றத. ஆனால் சிதம்பரம் இப்போ வடக்கூரான கொலை செஞ்சதுக்கு அப்புறமாயி எல்லா போலீஸும் கோர்ட்டும் வளைவரிச்சு தேடிக்கிட்டு இருக்கோம். இதுலேருந்தே தெரியும் பணக்காரங்களுக்குன்னா ஒரு நியாயம், பணம் இல்லாதவங்களுக்குன்னா ஒரு நியாயமா அப்படிங்கிறது தான். இந்த ஆதங்கம் தான் இவங்களோட வைராக்கியமா மாறுது. இந்த வைராக்கியம் தான் இந்த கதையை நகர்த்தி கொண்டு போகுது. அதனால தான் சிதம்பரத்தோட அண்ணன் இறந்து 5 வருடங்கள் ஆயிரும். ஆனாலும் அவன் பழி தீர்க்கணும் அப்படின்னு போய் அந்த வடக்கூரானை கொல்ல போவான். ஏன்னா போலீஸும் கோர்ட்டும் நமக்கு எந்த நியாயமும் கேட்காது, நம்மளே நம்ம பழி தீர்த்துக்கிட்டாதான் அப்படிங்கிற இவங்களோட வைராக்கியம் தான் இந்த கதையோட மொத்த கருவே. இந்த புத்தகம் நற்றிணை பதிப்பகம், காலச்சுவடு பதிப்பகம், டிஸ்கவரி புக் பேலஸ் பப்ளிகேஷன்ல வெளியிடுறாங்க. நான் இப்போ சென்னையில் போன புக் ஃபேர்ல தான் இந்த புத்தகத்தை வாங்கினேன். 159 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். விலை ரூபாய் 200. இந்த புத்தகத்தை ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்காங்க. ஹீட் அப்படிங்கிற பெயர்ல. டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு பெயர் என் கல்யாண் ராமன். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஏன்னா வளவள கொலகொலம்லாம் இழுக்காம ரொம்ப நேர்த்தியாக இந்த கதையை சொல்லி முடிச்சிருக்காரு எழுத்தாளர் பூமணி அவர்கள். வாங்காதவங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.